இந்த வீடியோவில் கொம்பு வச்சுட்டு தாடகை வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. இவருக்கு வந்து மொதல் 2 வருஷம் வேஷம் போட்டு சாமியோட அருள் இறங்காமல் இருந்திருக்குது. 3வது வருஷம் வேஷம் போட்டிருக்காரு, அப்பவும் சாமியோட அருள் இறங்காமல் இருந்திருக்குது. காளி பூஜை நடக்கும்போதும் சாமியோட அருள் இறங்கி ஆடாமல் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கிறாரு, எனக்கு மட்டும் எதுக்கு சாமி இறங்கலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா 3வது வருஷத்தில் 7ஆம் திருவிழா அன்னைக்கு அவங்க உள்ளூரில் செட் அடிக்கிறதுக்காக காளிப்பறையில் பூஜை நடத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ இவரை வந்து உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. உள்ளே போனதும் பயங்கரமாக துள்ளி குதிச்சு சாமி ஆடி இருக்கிறாரு. 10 பேர் சாமி ஆடுறத ஒருத்தர் ஆடின மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமாக பயங்கரமாக ஆதாளி போட்டுட்டு ஆடி இருக்கிறாரு. 6-7 பேர் சேர்ந்து இவரை பிடிச்சிருக்காங்க. அப்படியுமே யாராலையுமே கட்டுப்படுத்த முடியலையா, அவ்வளோ ஆக்ரோஷமாக பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் இவங்க ஊர் ஃபுல்லா எல்லாருமே இவர் தான் பத்தி பேசியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா சாமி ஆடி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் கொலசைக்கு போகும்போது கொலசைக்கிற பண்ணதுல பயங்கரமா சாமி ஆடி இருக்கிறாரு. கடற்கரையில் போய் நின்றுட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த தாடகை வந்து மலையாள லாங்குவேஜில் பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதோ கடலை பார்த்து பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதே மாதிரி உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோவை பகிரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊரில் நடக்கிற இந்த பிரம்மாண்டமான திருவிழாவை வெளியூர்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.